இப்போ வந்து நிறைய புது புது அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ வந்து இந்த முறை தேர்தலுக்கு களம் காண இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க? எந்த மாதிரி ரெசல்யூஷன் இந்த வருஷம் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன தீர்மானம் போட்டிருப்பாங்க? நிறைய நியூ பொலிட்டீஷியன்ஸ் வந்து நிறைய இது கொண்டு வராங்க. லைக் ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த ஃப்ரீ கான்செப்டை விட்டுட்டு ஃப்ரீயாக இதை தரோம் அதை தரோன்னெலாம் இல்லாமல் ரியலாக பப்ளிக் என்ன தேவை, யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிரைவிங் போகிறான்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரியும் திங்க் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எவ்வளோ தூரம் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியலை. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கிற ஆணுன்னு இருக்கிற கட்சியை கூட இப்போ வந்து அவங்க வாரிசு அரசியலாக மாற்றிட்டு வராங்க. ஆல்ரெடி இப்போ நாங்கள் எல்லாருக்குமே ஓட் பண்ணி தான் வந்திருக்கோம். எல்லாருமே வந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு ஜனங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து இப்போது எங்களுக்கு எல்லாமே இலவசம்னு சொன்னாங்க. மகளிருக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே வரலை. அது எல்லாருக்குமே லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. எங்களுக்கு வந்தது உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதனால் ஒரு சில இதுவெல்லாம் நாங்கள் ஆட்சியெல்லாம் இப்போ பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இன்னொன்று வந்து மக்களும் வந்து கொஞ்சம் வந்து அவங்களும் இது மாதிரி அரசியலில் கொஞ்சம் இறங்கணும். அதாவது எல்லாருமே வந்து இப்போ நம்மலாம் வந்து வெறும் பேசுகிறோம், ஆனால் வந்து தைரியமாக அரசியலில் இறங்குறதில்ல. ஏன்னா அரசியல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அதுக்கு வந்து தைரியமாக நம்மளும் இறங்கி நம்மளால் என்ன முடியும், அட்லீஸ்ட் ஒரு வார்டு லெவலில் நம்மளால் என்ன முடியும்னு யோசிக்கணும். அந்த மாதிரி எதாவது நல்லது பண்ண முடியும்னு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிறவங்களும் தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவன் திருந்தணும் நம்ம எதிர்பார்க்குறோம், ஆனால் நம்மளும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவனை எல்லாமே வந்து அவனை சொல்லுவோம், மேலே இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி அவனை தான் குறை சொல்கிறோம். ஆனால் வந்து நம்ம உண்மையாக இருக்கோமா அதையும் பார்க்கணும். அவங்க ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளும் வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம்னா ஒரு 26 தேர்தல் வேறு வருது, ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்.